السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من يريد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹுடைய உதவியினால் தொடராக நடைபெறக்கூடிய ஃபிக்ஹுடைய பாடநெறியாக நடைபெறக்கூடிய ஃபத்ஹுல் முஈன் என்ற கிதாபுடைய பாடத்தொடரிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹுக்கு. சென்ற எமது பாடத்தில் முகத்திமத்துல் இல்மு சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் முகத்திமாவுடைய இரண்டாவது வகையாகிய முகத்திமத்துல் கிதாப். இந்த முகத்திமத்துல் கிதாபை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக நாங்கள் பிரித்தோம். ஒன்று கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப், அடுத்தது கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப். சென்ற எமது பாடத்தில் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னஃப் சம்பந்தமாக பூர்த்தியாக அல்ஹம்துலில்லாஹ் பார்த்தோம். இன்றைய எமது பாடம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப், முஸன்னிஃபுடன் தொடர்புபட்ட பாடம். எந்த கிதாபை நாங்கள் படிக்கின்றோமோ, ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபை ஃபிக்ஹுடைய கலையில நாங்கள் படிக்கிறோம். எனவே இந்த கிதாபை கோர்வை செய்தவர், இந்த கிதாபுக்குரிய ஆசிரியர், இவர் சார்ந்த விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு சொல்லுவோம் கிஸ்முன் யுதஅல்லக் பில் முஸன்னிஃப் என்பதாக சொல்லுவோம். கைர், அல்ஹம்துலில்லாஹ். இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய பெயர் அஹ்மத் பின் முஹம்மத் அல் கஸாலி. அஹ்மத் பின் முஹம்மத் அல் கஸாலி. இவருடைய பெயருடைய விடயத்தில் சில கருத்துக்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் பார்ப்போம். இவருடைய பெயர் அஹ்மத் பின் முஹம்மத் அல் கஸாலி. இவருடைய குனியத்தை பொறுத்த வரைக்கும் அபூ பக்கர் என்பதாக சொல்லுவோம். அபூ பக்கர் என்பது இவருடைய குனியத். இவருக்கு ஸைனுத்தீன் என்று லகப் சொல்லப்படும். ஸைனுத்தீன் அல் மஹ்தூம் அஸ்ஸகீர் என்பதாக சொல்லப்படும். ஸைனுத்தீன் அல் மஹ்தூம் அஸ்ஸகீர் என்பதாக சொல்லப்படும். ஸைனுத்தீன் அல் மஹ்தூம் அல் கபீர் என்றும் ஒரு ஆலிம் இருக்கிறார். இவர் யார் என்றால் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ், அல்லாமா மலேபாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தந்தை முஹம்மது அல் கஸாலி. இவருடைய தந்தை தான் ஸைனுத்தீன் அல் மஹ்தூம் அல் கபீர் என்று சொல்லுவோம். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய தந்தையின் தந்தை இவருக்கு சொல்லப்படும் ஸைனுத்தீன் அல் மஹ்தூம் அல் கபீர் என்பதாக சொல்லப்படும். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பூர்த்தியான பெயரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அபூ பக்கர் அஹ்மத் ஸைனுத்தீன் பின் முஹம்மத் அல் கஸாலி பின் ஸைனுத்தீன் பின் அலி பின் அஹ்மத் அல் மஅபரி அல் மலேபாரி அல் ஃபுன்னானி அல் ஷாஃபிஇ அல் அஷ்அரி. அல் ஃபுன்னானி என்பது, இதை பொறுத்த வரைக்கும் சிலவங்க ஃபன்னானி என்று சொல்லி ஃபாவுக்கு ஃபத்தஹா செய்தும் படித்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு யூகம் என்ற அடிப்படையில் தான் வாசித்திருப்பார்கள். ஏனென்றால் இதனுடைய அசல் என்பது ஃபுன்னானி என்றுதான் வரும். ஏன் ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்வதாக இருந்தால் பொன்னானி என்று சொல்லுவோம். இது ஒரு ஊர், மலேபாரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். எனவே அல் ஃபுன்னானி அஷ்ஷாஃபிஇ அல் அஷ்அரி. அல்லாமா மலேபாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஒரு முஃபஸ்ஸிராக திகழ்ந்திருக்கிறார்கள்.
அதே போன்றுதான் முஹத்திஸாக இருக்கிறார்கள். ஃபகீஹ், உசூலி, லுகவி, சர்ஃபி, நஹ்வி, முஅர்ரிஹ், இப்படி பல கலைகளில் கால் பதித்தவர்தான் அல்லாமா ஜைனுத்தீன் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவர்கள். அதே போன்று இவருடைய தந்தையை பொறுத்தவரைக்கும் இவருடைய தந்தையுடைய பெயர் என்ன என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லா, முதலாவதாக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய பெயருடைய விடயத்திலே ஏற்பட்ட இஹ்திலாஃபுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், உலமாக்களுக்கு மத்தியில் அவருடைய பெயர் இதுதான் என்று சொல்லப்பட்ட விடயத்தில் 4 விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயினுத்தீன் பின் அப்துல் அசீஸ் அல் மலேபாரி என்பதாக சொல்லுகிறார்கள். இதை பொறுத்தவரைக்கும் அல்லாமா பாசபரின் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கிதாபாகிய இஆனத்துல் முஸ்தஈனில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவரை துயர்ந்து சையீத் அல் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட தன்னுடைய இஆனத்து தாலிபீன்ல இதே பெயரை சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் அல்லாமா அந்நவவி அல் ஜாவி ரஹிமஹுல்லா இவரும் கூட தன்னுடைய நிஹாயத்து ஜைன் என்ற கிதாபிலும் இந்த கருத்தை தான் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது சொல்லுவோம் அப்துல் அசீஸ் பின் ஜைனுத்தீன் அல் மலேபாரி. இதை பொறுத்தவரைக்கும் தர்ஷீஹுல் முஸ்தஃபீதீன் என்ற கிதாபுக்கு சொந்தக்காரராகிய அல்லாமா சையீத் அலவி சக்காஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்கள், அப்துல் அசீஸ் பின் ஜைனுத்தீன் அல் மலேபாரி. அதே போன்று மூன்றாவது கருத்து அலி இப்னு அப்துல் அசீஸ் அல் மலேபாரி. இதை பொறுத்தவரைக்கும் இஸ்மாயில் பாஷா அல் பக்தாதி ரஹிமஹுல்லா இவர்கள் தன்னுடைய கிதாபாகிய ஹதியத்துல் ஆரிஃபீன் என்ற கிதாபிலே முஸன்னிஃப் அவர்களுடைய பெயர் அலி இப்னு அப்துல் அசீஸ் அல் மலேபாரி என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் நான்காவது கருத்து அஹ்மத் பின் முஹம்மது அல் கசாலி அல் மலேபாரி. இந்த கருத்தை பொறுத்தவரைக்கும் இதுதான் இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட தன்னுடைய கிதாபாகிய அல் அஜ்விபத்துல் அஜீபா என்ற தன்னுடைய கிதாபிலே அவர்கள் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது அஹ்மத் பின் முஹம்மது அல் கசாலி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த கருத்து தான் அதிகமான உலமாக்களுக்கு மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கிறது. ஹைர், இது முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய பெயரிலே ஏற்பட்ட கருத்துக்கள். அதே போன்றுதான் இவருடைய தந்தையுடைய பெயரை பொறுத்தவரைக்கும் முஹம்மத் என்பதுதான் இவருடைய தந்தையின் பெயர், முஹம்மத் அல் கசாலி. ஏன் இவருக்கு கசாலி என்று சொல்லப்படுகிறது என்றால், இவரை பொறுத்தவரைக்கும் அல்லாமா கசாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபுகளுடன் அதிக ஈடுபாடு கொண்டவர். தனக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் அல்லாமா அல் இமாம் அல் கசாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாபுகளை அதிகமாக இவர் முத்தாலா செய்யக்கூடியவராக இருந்தார். இதனால இவருக்கு கசாலி என்று இவர் பிரபல்யமாக்கப்பட்டார். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய பெயரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் அஹ்மத் பின் முஹம்மத் அல் கசாலி. சையீத் அல் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் இஆனத்து தாலிபீன்லே, பொதுவாக இஆனத்து தாலிபீனை பொறுத்தவரைக்கும் மதரசாக்கள்ல நாங்கள் எங்களுடைய கைகளில் அதைத்தான் வச்சிருப்போம். எனவே இந்த இஆனத்து தாலிபீனில் சையீத் அல் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பெயர், முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தந்தையுடைய பெயர் அப்துல் அசீஸ் என்று சொல்லியிருப்பது, இதை பொறுத்தவரைக்கும் இது சரி கிடையாது. ஏராளமான ஹாஷியா எழுதியவர்கள், ஃபத்ஹுல் முஈனுக்கு ஹாஷியா எழுதிய ஏராளமான உலமாக்கள் அவர்கள் இதனை உறுதி கொண்ட போதிலும் சரியே, அவருடைய தந்தையின் பெயர் அப்துல் அசீஸ் என்று அவர்கள் எழுதிய போதிலும் சரியே, உண்மையான தகவல் என்னவென்றால் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல் அசீஸ் என்பது கிடையாது. ஏன் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களே தன்னுடைய கிதாபாகிய அல் அஜ்விபத்துல் அஜீபா என்ற கிதாபிலே சராஹத்தன் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய தந்தையுடைய பெயர் இதுதான், என்னுடைய பெயர் அஹ்மத் பின் முஹம்மது அல் கசாலி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அல்லாமா சையீத் அல் பக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் இஆனத்து தாலிபீனிலே கொண்டு வந்திருப்பதை போல அஹ்மத்
பின் அப்துல் அசீஸ் என்பது, இந்த அப்துல் அசீஸ் என்பது இவர் யார் என்றால் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய தந்தை கிடையாது, மாற்றமாக அவருடைய ஷாச்சா, அவருடைய தந்தையின் சகோதரர். எனவே ஷாச்சா இந்த இடத்துல தந்தையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார், கணிக்கப்பட்டிருக்கிறார். இதனுடைய காரணம் என்னவென்றால் தந்தையை விடவும் அவர் மஷூராக இருந்த காரணத்தினால் தந்தையை சொல்லாமல் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய பெயர் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவோம். அல்லது முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஷாச்சா தந்தையின் சகோதரர் இவரிடமிருந்து ஏராளமான இல்முகளை இவர்கள் அடிப்படை இல்முகளை கற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த காரணத்தினால் இவர்தான் தந்தை என்ற ஒரு யூகம் அங்கு ஏற்பட்டு நிஸ்பத் செய்யப்பட்டிருக்கலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தர்ஜமா சம்பந்தமாக எழுதப்பட்ட கிதாபுகள்ல ஆக சிறந்த ஒரு கிதாபு தான் ஷேக் துக்தூர் அப்துல் நசீர் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். அதுல அல் ஃபுகஹா உஷ் ஷாஃபிஇய்யா ஃபில் ஹிந்த், இந்தியாவிலே இருக்கக்கூடிய அல் ஃபுகஹா உஷ் ஷாஃபிஇய்யா இவர்களுடைய தராஜிமுகள் என்ன செய்து கொண்டு அதிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த கிதாபில துக்தூர் அப்துல் நசீர் அல் மலேபாரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூட இந்த தவறை சரி செய்கிறார்கள். எப்படி? முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல் அசீஸ் என்பது கிடையாது, மாற்றமாக முஹம்மது அல் கசாலி என்பதுதான் என்று அதனை சரி செய்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே இதுதான் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய பெயராக இருக்கிறது. அடுத்ததாக முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு ஆலிம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய தந்தை ஒரு ஆலிமாக இருக்கிறார். அதே போன்றுதான் தந்தையுடைய சகோதரர் சாச்சா ஒரு ஆலிமாக இருக்கிறார். அதே போன்றுதான் தன்னுடைய தந்தையின் சகோதரி அவருடைய கணவர் அவரும் கூட ஒரு ஆலிமாக இருக்கிறார். எனவே இமாம் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் குர்ஆன அல் உலூம் தீனியா இதனை தன்னுடைய ஊரை சேர்ந்து மலேபாருடைய மிக பெரும் உலமாக்களிடம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் தன்னுடைய தந்தை முஹம்மது அல் கசாலி ரஹிமஹுல்லா. அதே போன்று தன்னுடைய ஷாச்சா அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா. அதே போன்றுதான் தன்னுடைய மாமனார், அப்படி என்றால் தந்தையின் சகோதரியின் கணவர் ஷேக் உஸ்மான் பின் ஜமாலுத்தீன் அல் மஅபரி ரஹிமஹுல்லா. இப்படியான பெரும் பெரும் உலமாக்கள்கிட்ட நிச்சயறார்கள், இவர்களுடைய அடிப்படை இல்மை படித்துக் கொள்கிறார்கள். அதன் பிறகு இவர்கள் மக்காவிற்கு செல்கிறார்கள். மக்காவிற்கு சென்று அங்கே என்ன செய்கிறார்கள், இல்முடைய விடயத்திலே தேட்டம் கொள்கிறார்கள். மிக பெரும் உலமாக்களிடம் என்ன செய்கிறார்கள், இல்மை அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள். இல்மை தேடி மக்காவுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஷாமுக்கு சென்றிருக்கிறார்கள், மிஸ்ருக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கெல்லாம் மிக பெரும் உலமாக்களிடம் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த இல்மை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் தான் ஷேகுல் இஸ்லாம் ஹாத்திமத்துல் முஹக்கிகீன் ஷிஹாபுத்தீன் அஹ்மத் பின் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா. இவர்கள் இமாம் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாதுமார்கள்ல பிரதான ஒரு உஸ்தாதாக இருக்கிறார்கள். தன்னுடைய ஃபத்ஹுல் முஈன் என்ற இந்த கிதாபிலும் கூட தன்னுடைய உஸ்தாதுடைய கருத்துக்களை ஆதரித்தவராகத்தான் என்ன செய்திருக்கிறார், இந்த கிதாபை எழுதியிருக்கிறார். ஓரிரு இடங்களில் தான் தன்னுடைய உஸ்தாதுக்கு மாற்றமான கருத்துக்களை இமாம் முசன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் தெரிவிக்கிறார்களே தவிர ஏனைய ஒட்டுமொத்த மசாயில்கள்லையும் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய உஸ்தாதுடைய கருத்தை தான் முதன்மைப்படுத்தி முன்னுரிமை கொடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இவர்களுடைய உஸ்தாதுமார்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஷேகுல் இஸ்லாம் இஸ்ஸுத்தீன் அப்துல் அசீஸ் அஸ்ஸம்ஸமி ரஹிமஹுல்லா, அதே போன்று ஷேகுல் இஸ்லாம் முஃப்தி அல் ஹிஜாஸ் வல் யமன் வஜூஹுத்தீன் அப்துல் ரஹ்மான் பின் ஜியாத் ரஹிமஹுல்லா, அதே போன்று அஸ்ஸையீத் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸஃபவி ரஹிமஹுல்லா.
இப்படி மிக பெரும் உலமாக்கள்கிட்ட இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள். இவர்களுடைய உஸ்தாதுமார்கள் சிறு பராயத்திலே இவருடைய அந்த இல்முல சிறந்த தேட்டம் இதனை பார்த்து விட்டு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இவருக்கு ஃபத்வா கொடுப்பதற்கு, அதே போன்று சில மசாயில்களை ஹல்லி செய்வதற்கு கூட அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். மிக மிக பெரும் உலமாக்களிடம் என்ன செய்திருக்கிறார், இவர் படித்திருக்கிறார். மிக பெரும் உலமாக்களிடம் இவர் மாணவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய காலத்திலே இருக்கக்கூடிய அந்த அக்ரானுகள், தன்னுடைய ஜுமலாக்கள், இவர்களுக்கு மத்தியிலே இமாம் அஹ்மத் பின் முஹம்மது அல் கசாலி ரஹிமஹுல்லா சாஹிபு ஃபத்ஹுல் முஈன், இவர் ஒரு உயர்ந்தவராக கணிக்கப்பட்டார். அதிலும் குறிப்பாக ஹதீஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அக்ரானுகளுக்கு மத்தியிலே ஆக உயர்ந்தவராக கருதப்பட்டார். இந்த அளவுக்கு அல் முஹத்திஸ் என்று பெயர் சொல்லப்படும் அளவுக்கு ஹதீஸுடைய துறையிலே ஆக சிறந்தவராக இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் காணப்பட்டார்கள். இவருடைய உஸ்தாதாகிய அஹ்மத் பின் ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவருக்கும் இவருக்கும் மத்தியில் பாரிய ஒரு தொடர்பு இருந்தது. தன்னுடைய உஸ்தாதை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இவர் இருந்தார். அதே போன்று தன்னுடைய உஸ்தாத் இவரை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த நேசிப்பின் உச்சகட்டம் எந்த அளவுக்கு, தன்னுடைய உஸ்தாத் ஃபுன்னானிலே இருக்கக்கூடிய இவர் ஆரம்பித்த ஒரு மதரசா, அதற்கு அங்கே இவரை சந்தித்து தன்னுடைய உஸ்தாத் அங்கே அமர்ந்து தத்ரீஸுக்காக வேண்டி தன்னுடைய காலத்தை செலவு செய்தார். சில காலம் தன்னுடைய உஸ்தாத் இவருடைய அந்த மதரசாவிலே என்ன செய்தார், பாடம் நடாத்தினார். மக்காவிலிருந்து மலேபாருக்கு இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவர்கள் வந்தார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஃபுன்னானிலே அல் ஜாமிஉல் கபீர், அவர்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய அல் ஜாமிஉல் கபீர் பெரிய அந்த பள்ளிவாசலிலே என்ன செய்கிறார்கள், மதரசாவுடைய சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். அந்த ஒரு வட்டத்தை அங்கே உருவாக்கி கிட்டத்தட்ட 30 வருட காலம் அங்கு முதர்ரிஸாக, ஆசிரியராக, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக அங்கே பணியாற்றுகிறார்கள். அதே போன்றுதான் மிக பெரும் உலமாக்கள், இவரை தொட்டும் சொல்லும் பொழுது மலேபாருடைய உலமாக்கள் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தமாக எழுதும் பொழுது சொல்லுகிறார்கள், அன்ன ஷேக் ஸைனுத்தீன் كان يدرس في الطابق الأول للمسجد لطلاب الإنس وفي الطابق الثاني له لطلاب الجن. முதலாவது அந்த மாடியிலே, பள்ளிவாயலுடைய முதல் மாடியிலே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மாணவர்கள், மனித வர்க்கத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும், இரண்டாவது மாடியிலே ஜின் வர்க்கத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் பாடம் நடாத்தக்கூடியவராக இருந்தார் என்ற ஒரு செய்தியை எழுதுகிறார்கள். அதே போன்றுதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஏராளமான அரசர்களுடன் தொடர்புகள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய தொடர்பை பொறுத்தவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அரசர்களுடன் அவர்களுடைய தொடர்பை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் கூட தொடர்புடன் இருந்தார்கள். அசுல்தான் அக்பர் ஷா, அதே போன்று அசுல்தான் இப்ராஹிம் அலி ஆதில் ஷா, அசுல்தான் மஹ்மூத் அலி ஆதில் ஷா, இப்படி பெரும்பெரும் உலமா, பெரும்பெரும் சுல்தான்களுடன் தொடர்புகளை வைத்திருந்தார்கள். அதே போன்றுதான் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த இடத்திலே பிறந்தார்கள் என்பதிலே இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. வரலாற்றாசிரியர்கள் இதிலே கருத்து வேறுபாடு கொள்கிறார்கள். அதிலும் மொத்தமதான கருத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எங்க பிறந்தார்கள் என்றால், சோம்பல் என்று சொல்லக்கூடிய இது மாஹி, கண்ணூரிலே இருக்கக்கூடிய மாஹி என்ற
இந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தான் சோம்பல். இங்கே தான் இவர்கள் பிறந்தார்கள். இது கேரளாவுல தெற்கு பகுதியிலே அமைந்திருக்கிறது. இதற்கு மலேபார் என்று சொல்லப்படும். மலேபார் என்று சொல்லப்படும். ஹிஜ்ரி 938 பிறந்தார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 938 பிறந்தார்கள். இவர்கள் மரணித்த அந்த விடயத்திலும் எப்பொழுது மரணித்தார்கள் என்ற விடயத்திலும் வரலாற்றாசிரியர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக 3 விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஹிஜ்ரி 978 மரணித்தார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஹிஜ்ரி 991 மரணித்தார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அதே போன்றுதான் ஹிஜ்ரி 1028 மரணித்தார் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அல்லாமா துக்தூர் அப்துல் நசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சரி கண்டிருக்கக்கூடிய, அவர்கள் அத்திமாத் பண்ணி இருக்கக்கூடிய கருத்தாகிறது, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 1028 துஹருடைய நேரம் செவ்வாய்க்கிழமை முஹர்ரம் மாதம் பிறை 25 இவர்கள் மரணித்தார்கள் என்பதாக எழுதுகிறார்கள். அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட 90 எட்டிவிட்டது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது அந்த சோம்பல் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். இன்னும் ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது, அங்கில்லாமல் ஃபுன்னானிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது. அதே போன்று இவர்களுடைய முசன்னஃபாத்துகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குர்ரத்துல் ஐன் பி முஹிம்மாத்தி தீன் என்று சொல்லப்படக்கூடிய நாங்கள் படிக்கக்கூடிய கிதாபுடைய மத்தினை இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஃபத்துஹுல் முஈன் பி ஷர்ஹி குர்ரத்துல் ஐன் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த கிதாப் இதனை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் துஹ்ஃபத்துல் முஜாஹிதீன் ஃபி பஅதி அக்பாரி அல் ஃபுர்துகாலின் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இர்ஷாதுல் இபாத் இலா சபீலிர் ரஷாத் எங்களுடைய மதரசாக்கள்ல தஸவுஃப்ல போடப்படக்கூடிய ஒரு கிதாப். எனவே இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இஹ்காமு அஹ்காமின் நிக்காஹ் என்ற கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அல் மன்ஹஜுல் வாலிஹ் என்று சொல்லி தன்னுடைய இஹ்காம் அஹ்காமுன் நிக்காஹ் என்ற இந்த கிதாபிற்கு ஷரஹ் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல் அஜ்விபத்துல் அஜீபா அனில் அஸ்இலத்தில் கரீபா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று முக்தஸரு ஷர்ஹி சுதூர் ஃபி அஹ்வாலில் மௌதா வல் குபூர் என்று சொல்லி ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள். இது இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். அந்த கிதாபை இஹ்திசார் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல் ஜவாஹிர் ஃபி உகூபத்தி அஹ்லில் கபாயிர் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அல் ஃபதாவா அல் ஹிந்தியா என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அல் இஸ்திஅதாத் லில் மௌத்தி வ சுஆலில் கபர் என்றும் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவருடைய தியாகங்கள், அவருடைய அந்த தேட்டம் என்பது இது அளப்பெரியது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இன்றைய பாடத்தை நாங்கள் இதோட முடிச்சு கொள்ளுவோம். எதிர்வரக்கூடிய அடுத்த பாடத்தில் மீதமான பகுதிகளை நாங்கள் படிப்போம். அடுத்ததாக கிதாபை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நல்ல ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த விடயங்களை நாங்கள் படிக்கின்றோமோ இந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யக்கூடிய நசீபை எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.